வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் வில்லனா மாறும் முன்னணி இயக்குனர் 23 படத்தில் வந்து அப்போ ஒரு பெரிய சம்பவம் இருக்குது போல். யார் என்ற டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம விஜய் டிவியில் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளராக அறிமுகமாகி தற்போது ஒரு முன்னணி நாயகனாக இருக்கிறது தான் நம்ம சிவகார்த்திகேயன். இவர் வந்து மெரினான்ற ஒரு படத்து மூலயமா சினிமாவில் அறிமுகமானார். பல ஹிட் படங்களையும் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த டைமில் வந்து தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தை வந்து சம்பாதிச்சு வச்சுருக்காரு. இவர் தற்போது வந்து நம்ம ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வந்து உருவாகி வரும் அமரன்ற படத்தில் வந்து நச்ச கையோடு அடுத்தது ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வந்து SK23 படத்தில் வந்து நடிக்க இருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஷூட்டிங் முடித்த பிறகு அடுத்த சுதா கொங்கரா படத்தில் வந்து புறநானூறு படத்தில் வந்து நடிக்க இருக்காராம். மேலும் இந்த படத்தில் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் ஜோடியாக வந்து நடிகை ஸ்ரீலீலா தான் நடிக்க இருக்கிறதாகவும், இந்த படத்தில் வந்து வில்லனாக நம்ம லோகேஷ் கனகராஜ் நடிக்க இருக்கிறதாக அதுதான் சொல்கிறாங்க. மேலும் தற்போது சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலாவின் அந்த ஃபோட்டோஷூட் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. தகவல்கள் இன்னும் கன்ஃபார்மாக இன்னும் சொல்லலை. புறநானூறு படத்தை வந்து முதல்ல வந்து நாயகனாக நம்ம சூர்யா சார் தான் தேர்வு செஞ்சாங்க, சுதா கொங்கரா. ஆனால் சூர்யா சார் கால்ஷீட் பிரச்சனைனால காரணமாக இந்த படத்தில் வந்து அவர் வெளியேறிட்டார். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம சுதா கொங்கரா வந்து நம்ம சாரை வந்து SK சாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய வரவேற்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக நம்ம சுதா கொங்கரா படம் வந்து சும்மா இல்லை, எல்லாமே ஒரு பெரிய ஹிட் படமாக தான் இருக்கும். இந்த சிவகார்த்திகேயன் வச்சு அவங்க என்ன ஹிட் கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.